ராம் வச்ச ஆளுங்க கிட்ட இருந்து பிரபா தப்பிச்சிட்டானாங்க. என்னது தப்பிச்சிட்டானா? எப்படி? தெரியலையேங்க. எங்க போயிட போறான்? சென்னையில அவன் வீடு தெரியும், படிக்கிற காலேஜ் தெரியும், எங்கெங்க போவான்னு தெரியும். என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாதுன்னு ராம் சொல்றாங்க. அவன் ஆளுங்க அத்தனை பேரும் இங்கதான் தங்கியிருக்காங்க. இப்பதாங்க போன் பண்ணா. அவனை நின்னு விளையாட சொல்லு. எது செஞ்சாலும் ஒரு விஷயத்தை அவனை ஞாபகம் வச்சுக்க சொல்லு. எதையும் சாட்சி இல்லாம செய்யணும், அதை மட்டும் கவனத்துல வச்சுக்க சொல்லு. புரியுதா? சரிங்க. நாங்க உள்ள வரலாமா? எதுக்குள்ள வரணும்? உங்களை அரெஸ்ட் பண்ணதான். ரத்னம், என்ன விளையாடுறியா? ஆமா சார், உண்மையதான் சொல்றேன். உங்களை அரெஸ்ட் பண்ணதான் நான் வந்திருக்கேன். என்ன? எந்த கேஸ்ல அரெஸ்ட் பண்ண போற? முதல்ல நான் உள்ள வந்துடுறேன். உள்ள வந்து விவரமா சொல்றேன். நீங்க எல்லாரும் இங்கே இருங்க. ஓகே சார். சார், தொழிலதிபர் கிருஷ்ணனுடைய பையன் பிரபா உங்க மாமனார் மேல கைய வச்ச கோபத்துல நீங்க இருந்திருக்கீங்க. அதுக்காக அவன் வீடு புகுந்து வெட்டிருவன் கொன்னுருவன் மிரட்டி இருக்கீங்க. இன்னைக்கு ஆளுங்களை ஏற்பாடு பண்ணி பிரபாவை வெட்டவும் அனுப்பியிருக்கீங்க. துரதிருஷ்டவசமா பிரபாவை உங்க ஆளுங்க வெட்ட போறப்ப பிரபாவோட அண்ணி தொழிலதிபர் கிருஷ்ணனுடைய மருமக அவந்திகா இடையில புகுந்து அருவாளை பிடிச்சதுனால வெட்ட அவங்க கையில விழுந்திருக்கு. அவ கைய போயிருக்க வேண்டியது. அந்த பொண்ணு இப்ப ட்ரீட்மெண்ட்ல இருக்கா. இந்த காரணங்களுக்காக தான் இப்ப உங்களை அரெஸ்ட் பண்றோம். ஏற்கனவே ஒரு கேஸ்ல அரெஸ்ட் ஆக வேண்டிய ஆளு நீங்க நழுவி தப்பிச்சு போய்கிட்டு இருக்கீங்க. அதனால என்ன, இப்போதைக்கு இந்த கேஸ், கூடிய சீக்கிரம் அந்த பெரிய கேஸ்லயே நீங்க உள்ள போயிடுவீங்க. ரத்னம், இது விளையாட்டு இல்ல. உன்னால என்ன அரெஸ்ட் பண்ணவே முடியாது. நான் உன்னோட ஹையர் ஆபீசர். இப்ப இருக்கிற நிலைமையில நீங்க ஒரு சாதாரண கிரிமினல். இந்த ஒரு கேஸ்ல மட்டும் இல்ல, சதீஷ் கொலை வழக்குல உண்மை குற்றவாளின்னு சொல்லிட்டு இருக்கேன்ல, அதுலயும் நீங்க தான் குற்றவாளின்னு உங்களுக்கும் நல்லா தெரியும், எனக்கும் நல்லா தெரியும். அதுல ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் உங்களை காப்பாத்திக்கிட்டே இருக்கு. ஆனா இப்ப பாத்தீங்களா, நீங்க வலுவான ஆதாரத்தோட மாட்டிக்கிட்டீங்க. இனிமே தப்பிக்க முடியாது சார். நீங்க சொல்றதெல்லாம் போய். என் வீட்டுக்காரர் அப்படியெல்லாம் பண்ணவே இல்லை. எனக்கு நல்லாவே தெரியும். அப்படிலாம் சொல்ல முடியாது மேடம். இவர் ஏற்பாடு பண்ண அடியாளுங்களை நாங்க பிடிச்சு விசாரணை பண்ணோம். அவனுங்க வாக்குமூலமும் கொடுத்துட்டானுங்க. இவர் எவ்வளவு பணம் கொடுத்தாரு, எப்படி திட்டம் போட்டாருன்னு எல்லாமே சொல்லிட்டானுங்க. எவனோ வந்து ஏதாவது சொல்லுவான், உடனே விலங்க தூக்கிட்டு என் வீட்டு படி ஏறுவியா? அது மட்டும் இல்ல சார், வீடியோ ஆதாரமே இருக்கு. பாக்குறீங்களா? வீடியோவா? என்னையா சொல்ற? பாருங்க. எங்கடா உன் தம்பி பிரபா? என் தம்பி இப்ப வீட்ல இல்ல, நீங்க கிளம்பலாம். வீட்ல இல்லாம ஓடிட்டா விட்டுருவனா? அவன் கைய கால உடைக்காம விட மாட்டேன்டா. என் மாமனார் சட்டை மேல கைய வச்சான்ல, அவனை கண்டந்து நம்ம வெட்டுவேன். நீங்க கை வச்சா நாங்க பார்த்து சும்மா இருப்போம் நினைச்சீங்களா? டேய், ஒரு மண்ணாங்கட்டியும் பண்ண முடியாதுடா.
செய்யாத தப்புக்கு அவனை உள்ள தூக்கி வச்சு மீதி மிதிச்சல்ல, அப்ப என்னடா செய்ய முடிஞ்சது உங்களால? என் மாமனார் மேல கைய வச்ச உன் தம்பி பிரபாவை உண்டியில பண்றா. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவனை உயிரோட விட மாட்டேன். உங்களால முடிஞ்ச அவன் உயிரை காப்பாத்திக்கடா. போறேன். பாத்துட்டீங்களா? வாங்க வண்டியில இருங்க, போலாம். பிடி கொடுக்காம வேற ஏதாவது பண்ணி தப்பிக்கலான்னு கனவு கூட காணாதீங்க. வெளியே மீடியாலாம் வெயிட் பண்றாங்க. மீடியாவுக்கு நீதான் தகவல் சொன்னியா? யோ, மீடியாக்கு யாரையா தகவல் கொடுத்தது? நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே ஒருத்தர் அரெஸ்ட் பண்றோம். வெளியே சொன்னா அசிங்கம் இல்ல? காது வச்ச மாதிரி பண்ண வேண்டாம். யாரியா அந்த கருங்காலி? சார், கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களே மீடியாவுக்கு சொல்லிட்டாங்க போல சார். பாத்தீங்களா, அந்த பையன் சின்ன பையன் இல்லையா? அதான் சுறுசுறுப்பா காரியங்களை பாக்குறான் போல இருக்கு. சரி விடுங்க, நம்ம என்ன பண்ண முடியும்? சரி வாங்க நம்ம போலாம். லேட் பண்ணாதீங்க சார். நேரம் ஆக ஆக மீடியா கூட்டமும் பப்ளிக் கூட்டமும் இன்னும் அதிகமாயிட்டே போகும் சார். அதுவும் இல்லாம ஒரு போலீஸ் ஆபீசரே இவ்வளவு சீப்பா பிஹேவ் பண்ணிருக்காருன்னு சொல்லி பப்ளிக் வந்து உங்களை கல்லெடுத்து அடிக்கிறது, பொம்பளைங்க செருப்பை கழட்டி அடிக்கிறதுன்னு ஏதாவது ஒண்ணு நடந்தா இன்னும் அசிங்கம் இல்ல சார். என்னங்க இது? இவர் என்னென்னவோ சொல்றாரு. பயப்படாத கீதா, எதுவும் நடக்காது. ஒருவேளை நடந்துட்டா அசிங்கம் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு தானே சார். அந்த பசங்க வேற செம கடுப்புல இருக்கானுங்க. வெட்டுப்பட்ட பொண்ணு வேற ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. உங்க கிரைம் ரைட் வேற கூடிக்கிட்டே போகுது சார். இல்ல ரத்னம், நான் எதுவும் பண்ணல சார். இல்லன்னு சொல்லிலாம் ஒன்றும் தப்பிக்க முடியாது சார். நீங்க அனுப்பி வச்ச ஆளுங்களே தெளிவா சொல்லிட்டானுங்க. அதுக்கு மேல அப்பீலே கிடையாது. வீடியோ ஆதாரம் வேற இருக்கு. ஒரு போலீஸ் ஆபீசர் என்ன தைரியம் இருந்தா வீடேறி போய் மிரட்டி இருப்பீங்க. போலீஸுங்கிற தைரியத்துல தானே பெரிய பெரிய காரியம்லாம் பண்ணிருக்கீங்க. தப்பிக்கவே முடியாத டிசி சார். ஓ, ஐ எம் சாரி. உங்க மேல எப்ப கைது நடவடிக்கை வந்துருச்சோ அப்ப இருந்தே நீங்க போலீஸ் ஆபீசர் இல்லல்ல, அத மறந்துட்டேன். நீங்க தப்பிக்கவே முடியாது மிஸ்டர் கிரிதரன். கிளம்புங்க. இல்ல, நான் கமிஷனர் கிட்ட பேசணும். அட என்னங்க, கமிஷனரோட உத்தரவுப்படி தான் உங்களை அரெஸ்ட் பண்ணவே வந்திருக்கேன். ஒரு ஐபிஎஸ் ஆபீசரை அரெஸ்ட் பண்றதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சீங்களா? ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்தையும் முடிச்சிட்டு தான் வந்திருக்கேன். வாங்க வண்டியில இருங்க. நான் என் லாயர் கிட்ட பேசணும். எல்லாம் அங்க வச்சு பாத்துக்கலாம் சார். எத்தனை பேருக்கு நீங்க சொல்லியிருப்பீங்க? உங்களுக்கு நான் சொல்லணுமா என்ன? சார், இன்னும் என்ன தயக்கம்? ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம நாட்டு சட்டத்துல சில ஓட்டைகள் இருக்க தான் செய்யுது. ஆனா அதை பயன்படுத்தி கிரிமினல் வேணா நழுவலாம், சட்டத்துல இருந்து தப்பவே முடியாது. சட்டம் எல்லாருக்கும் ஒண்ணுதான், அது உங்களுக்கும் தெரியும். சார் வாங்க. இன்ஸ்பெக்டர் கைவிலங்கு எடுத்துட்டு வாங்க. சந்திரன், அந்த ஹேண்ட் கஃப் எடுத்துட்டு உள்ள வாங்க. ஓகே சார். கொடுங்க. நன்றி சார். நானே வரேன். மாட்டுங்க ப்ளீஸ் சார். என்னங்க ஏங்க ஏங்க இப்படி எல்லாம் பண்றீங்க? என்னங்க, ஐயோ நான் என்னங்க சுமாரே. பண்ணுவேன்? உங்க அப்பா ஃபோன் பண்ணு, அவர் பாத்துக்குவாரு. வாங்க சார். கான்ஸ்டபிள், கொடுத்த விளக்குங்க. சீக்கிரம் வழி விடுங்க. இனிமே நீங்க இவருக்கு சல்யூட் அடிக்க வேண்டிய அவசியமும் இல்ல, இங்க சென்ட்ரி டியூட்டி பார்க்க வேண்டிய அவசியமும் இல்ல. நீ உங்க பட்டாலியன்ல ரிப்போர்ட் பண்ணிடு. இப்ப ஒரு ஜீப்ல ஏத்துறதுக்கு உதவி பண்ணு. ஏய், ஐயோ, தொலைச்சிரும், எத்தனை நாள் நான் என் கையால உனக்கு சாப்பாடு போட்டிருப்பேன். இப்படிதான் அவரை கேவலப்படுத்துவியா நீ?
சார் போங்க சார் போங்க சார் போங்க. சார் ஒரே ஒரு கேள்விதான் சார். Please sir. என்ன வேணும் உங்களுக்கு? சார் உங்க டிபார்ட்மெண்ட் உயர் அதிகாரியை அரெஸ்ட் பண்ணிருக்கீங்களே, அதுக்கு என்ன சார்ஜ் சார்? கூட்டு சதி, திட்டமிடுதல், கொலை முயற்சி. இந்த கைதுக்கு பின்னாடி டிபார்ட்மெண்டோட உள்குத்து அரசியல் ஏதாவது இருக்கா? இதோ பாருங்க, ஆதாரம் இல்லாம நாங்க எதுவும் பண்ணல. சாதாரண பொதுமக்கள் அரெஸ்ட் பண்றப்பவே அத்தனை ஆதாரங்களையும் நாங்க சேகரிப்போம். ஒரு போலீஸ் அபிஷியல் விஷயத்துல நாங்க அசால்ட்டா இருப்போமா? இது ஆதாரபூர்வமான அரெஸ்ட். இதுல விசாரணை நடக்கும், தீர்ப்பு வரும். இதுக்கு மேல சொல்றதுக்கு எதுவும் இல்ல, நீங்க கிளம்புங்க. என்ன சார்ஜ் Sorry, சார்? no more questions. சார் ப்ளீஸ் இதுக்கு என்ன சார்ஜ் சார்? வண்டியில வழி விடுங்க, தள்ளி போங்க. சொல்லுங்க சார். அரெஸ்ட் பண்றாங்களா சார்? சார். சொல்லுங்க சார். பதில் சொல்லுங்க சார். சார் பதில் சொல்லுங்க. ப்ளீஸ் இதுக்கு என்ன சார்ஜ் சார்? Sorry, no more questions. சொல்லுங்க சார் ப்ளீஸ் சொல்லுங்க சார். சார் இதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணிட்டு போங்க சார். அக்கா என்னாச்சுக்கா? ஏன் இப்படி வீட்டுக்கு முன்னாடி நின்று அழுதுட்டு இருக்கீங்க? எனக்கு ஒரே கூட்டமா இருக்கு. ஐயோ தம்பி, இப்பதான் உங்க பாபா அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஜீப்ல ஏத்திட்டு போறாங்க. நீ செட்டப் பண்ண ஆளுங்க இவர்தான் பிரபாவை வெட்ட சொன்னதா போலீஸ்ல சொல்லிருக்காங்கடா. கம்பீரமா போலீஸ் உடுப்புல போனவரு இன்னைக்கு கிரிமினல் மாதிரி போலீஸ் ஜீப்ல ஏறிட்டு போறதை என் கண்ணால பாக்குற நிலைமை வந்துருச்சேடா. என்னக்கா உளற? நான் செட் பண்ண ஆளுங்களா அவர் பேர் சொன்னாங்க? ஆமாண்டா, அந்த ஏசி ரத்தனம் அப்படிதான்டா சொன்னா. ஐயோ இல்லக்கா, நான் செட் பண்ண ஆளுங்க கிட்டதான் அவன் தப்பிச்சிட்டானே. அதுக்கப்புறம் தான் நீ அவனை விட மாட்டேன்னு சொன்னியேடா. சொன்னக்கா, ஆனா அந்த பிரபா தான் சிக்கலையே. என் ஆளுங்களா லாட்ஜ்ல உட்கார்ந்து இப்படி ஆயிடுச்சுன்னு புலம்பிட்டு இருக்காங்கக்கா. இந்த நேரத்துல எப்படி பிரபா வெட்ட முடியும்? தெரியலையேடா. வெட்ட வந்தவங்க பிரபாவை வெட்டும் போது அவ அண்ணி குறுக்க வந்துட்டாளா. அவ கையில வெட்டு விழுந்துருச்சா. அவளை ஹாஸ்பிடல்ல சேர்த்து வச்சிருக்காங்களா. புடிப்பட்டவனுங்க உன் மாமா பேரை தானடா சொல்லி இருக்கானுங்க. ஐயோ இல்லக்கா, இதுல ஏதோ சதி இருக்குக்கா. அப்படியே அவங்க பிடிபட்டாலும் என் பேர் தானே சொல்லணும். நான் தானே ஏற்பாடு பண்ணேன். அவங்க எப்படிக்கா மாமா பேர் சொல்ல முடியும்? நிச்சயமா அவனுங்க இல்லக்கா. என்னடா சொல்ற? ஆமாக்கா, செய்யாத தப்புக்காக மாமாவை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இதை விடவே கூடாது. ரொம்ப அசிங்கமா போச்சுடா. ஊரே கூடி வேடிக்கை பார்த்துருச்சுடா. செய்யாத தப்புன்னு வேற சொல்ற. இப்ப எப்படி அவரை வெளியே கொண்டு வர்றது? எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. முதல்ல வீட்டுக்குள்ள வாக்கா, என்ன படத்துல உள்ள போய் பேசுவோம். போங்கக்கா. பூமிகா ஆ? என்ன சார் இங்க வந்துட்டாங்க. அக்கா, அவந்திகா அக்கா எப்படி இருக்கா? டாக்டர் என்ன சொன்னாங்க? கட்டு போட்டிருக்காங்க. எப்ப டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்கன்னு தெரியல. சரி, ஹாஸ்பிட்டலுக்கு வேற ஏதாவது கொடுத்து அனுப்பணுமா? அத்தை ஏதாவது சொன்னாங்களா? இல்ல பூமிகா, எல்லாம் உங்க அம்மா பாத்துக்கறாங்க. எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. மாமா உங்களுக்கு காஃபி டீ ஏதாவது? இல்ல அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். பயங்கர ஆச்சரியமா இருக்குடா. ஒரு டிசி, போலீஸ்ல முக்கியமான ஒரு அதிகாரி, அவன் இப்படி நடந்துக்கலாமா? அதுவும் ஒரு பொறுக்கி மாதிரி. அதுக்கு தான் உள்ள தூக்கி போட்டாச்சுல்ல. ஒரு பக்கம் ரத்ன மாமா மாதிரி பொறுப்பான அதிகாரிகள் இருக்கிற டிபார்ட்மெண்ட்ல தான் இந்த மாதிரி பொறுக்கிங்களும் இருக்காங்க. எனக்கு இப்பதான் சந்தோஷமா நிம்மதியா இருக்கு. அம்மாவையும் பிரபாவையும் எவ்வளவு சித்திரவதை பண்ண அந்த டிசி எல்லாத்துக்கும் சேர்த்து இப்ப அனுபவிக்கிறான்ல. இனி பத்திரிக்கை மீடியான்னு யாரும் விட மாட்டாங்க. கிழின்னு கிழிப்பாங்க. ஒரு போலீஸ் அதிகாரியை அடியாள வச்சு பொதுமக்கள் தாக்கியிருக்காங்கிறத இந்த மீடியாக்காரங்க சும்மாவா விடுவாங்க? என்னால நம்பவே முடியல. அந்த ஆள் ஐபிஎஸ் படிச்சவன் தானே. இப்படி ஒரு வேலையை எப்படி செஞ்சான்? என்னென்ன வேலை பார்த்திருக்காரு பாரு. எல்லாம் திமிருதான். வீடு பூந்து மிரட்டிட்டு போயிட்டு சொன்ன மாதிரி ஆளுங்களை வச்சு இவனை தூக்கவும் பிளான் பண்ணிருக்காரு. சவால் விட்டு செய்யணும்னா அவருக்கு இவ்வளவு திமிரு இருக்கணும்னு பாரு. போலீஸ்னா என்ன வேணா செய்யலாம், யாரும் எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு இல்ல? டேய் திலீபா, அதுக்குதான் பிரபா வச்சான்ல ஆப்பு. கவிதா, நீ மட்டும் புத்திசாலித்தனமா அந்த வீடியோவை எடுக்கலனா இது எதுவுமே நடந்திருக்காது. ஆனா டேய், இந்த விஷயம் எனக்கு உறுத்தலாவே தான் இருக்கு.
இவ்ளோ பெரிய போலீஸ் அதிகாரி இப்படி ஒரு ரவுடித்தனம் பண்ணிருக்காருங்கிறத என்னால நம்பவே முடியல. நம்ப முடியலல. ஆமாண்டா, யார நம்புவாங்க? சினிமால கட்டுற ரவுடி போலீஸை விட இவன் மோசமானவனா இருக்கான். போட்டிருக்கிற சட்டைக்கும் உட்கார்ந்திருக்கிற பதவிக்கும் கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்க மாட்டானா? பூமிகா, உன்னால இதை நம்ப முடியுதா? ஐயோ, நான் இன்னும் அந்த அதிர்ச்சியில இருந்து வெளியே வரவே இல்ல பிரபா. அந்த கிரி இப்ப ஜெயில இருக்கான்றத நினைச்சு மட்டும்தான் நான் சந்தோஷமாவே இருக்கேன். என்னால இதை சத்தியமா நம்ப முடியல. சொல்லி வச்ச மாதிரி அத்தனை பேருமே ஓரளவு கரெக்டா தான் கெஸ் பண்ணிருக்கீங்க. ஆனா உண்மையிலேயே டிசி இந்த காரியத்தை செய்யல. டேய், இத பாரு, சும்மா ஏதாவது பேசிட்டு இருக்காத. ஆதாரத்தை எல்லாம் காட்டி அந்த ஆளை உள்ள தூக்கி வச்சதே நீதானடா. இப்ப நீ அவன் எதுவும் செய்யலங்கிற? கம்ப்ளைண்ட் கொடுத்தது, கைது பண்ண வச்சது எல்லாமே நான் தான். நானே தான் சொல்றேன், டிசி இந்த வேலையை செய்யல. டேய், என்னடா சொல்ற? அந்த ஆள் இதை செய்யலன்னு உனக்கு எப்படிடா தெரியும்? அது எப்படியோ தெரியும், ஆனா அந்த ஆள் இந்த காரியத்தை செய்யல, அவ்வளவுதான். பிரபா, இப்படி மர்மமா பேசுறது நல்லா இல்ல. அந்த ஆள் செய்யலன்னு உனக்கு எப்படி தெரியும்? ஏன்னா இது எல்லாத்தையும் செஞ்சது நான் தான். டேய், லூஸ் மாதிரி பேசாத. யாராவது கேட்டாங்கன்னா உனக்கு தான் பிரச்சனை வரும். யாருக்குமே தெரியாதுடா, ஆனா உங்களுக்கு தெரியணும்ல, அதனாலதான் சொல்றேன். அடியாட்களை ஏற்பாடு பண்ணது, போலீஸ் அங்க வர வச்சது எல்லாமே நான் தான். என்னடா? பிரபா, டேய், பிரபா, நீ என்ன சொல்ற? டேய், என்னால நம்பவே முடியலடா. நீ எப்படி? நானே தான்டா. அது எப்படிடா? அது எல்லாரையும் டார்ச்சர் பண்றது, அப்பாவிங்க கையில சிக்கினா அடிக்கிறது, பொய் கேஸ் போட்டு உள்ள தூக்கி போடுறது, ஜெயில வச்சு சித்திரவதை பண்றது, செய்யாத தப்புக்கு குடும்ப மானத்தை மீடியால வாங்குறதுன்னு, இதெல்லாம் அந்த டிசியால மட்டும் தான் செய்ய முடியுமா என்ன? ஏன் அதெல்லாம் நாங்க செய்ய மாட்டோமா? போடா. என்னடா சொல்ற? இங்க பாருடா, ஒருத்தன் போலீஸ் மாதிரி நடந்துக்கிட்டா அவனுக்கு போலீஸ்க்கான மரியாதையை நம்ம கொடுக்கலாம். அதே ஒருத்தன் பொறுக்கி மாதிரி நடந்துக்கிட்டா அவனை பொறுக்கி மாதிரி தானே நாமளும் டீல் பண்ணணும். ஐயோ பிரபா, என்னென்னமோ சொல்றீங்க. பூமிகா, செய்யாத தப்புக்கு ஒன்னே அம்மாவை ஜெயில தூக்கி வச்சான்ல, அதே மாதிரி இப்ப அவன் செய்யாத தப்புக்கு உள்ள இருக்கான். நாம பண்ணாத தப்புக்கு நம்ம குடும்ப மானத்தை மீடியால வாங்கினான்ல, இப்போ அதே துன்பத்தை அந்த டிசி அனுபவிக்கிறான். அடியாட்களை ஏவிய போலீஸ் அதிகாரின்னு இவன் போட்டோ போட்டு மீடியாக்காரன் கிளிக்கிறான். இன்னொரு பத்திரிகையில பொறுக்கி போலீஸ் எழுதுறான். இத்தனை எதுக்கு? செய்யாத தப்புக்கு நீயும் அம்மாவும் அனுபவிச்ச வேதனை என்னன்னு இப்ப அவனுக்கும் புரிஞ்சிருக்கும். அதுக்கு தான். டேய், ஏய், எப்படிடா அதை பண்ண? என்னைக்கு அவன் வீடு ஏறி வந்து மிரட்டிட்டு போனான்னு சொன்னீங்களோ, அன்னைக்கு நான் உஷாராயிட்டேன்டா. வீடு ஏறி வந்து மிரட்டிருக்கான். அவனால என்னைக்கு இருந்தாலும் எனக்கு ஆபத்து. அதுக்கு முன்னாடி ஏதாவது அவனை பண்ணாதான் நானும் நம்ம குடும்பமும் தப்பிக்க முடியும்னு நினைச்சேன். அப்பதான் எதேர்ச்சியா அண்ணி என்கிட்ட அந்த வீடியோவை காட்டினாங்க. கவிதா, இது உனக்கு முன்னாடியே தெரியுமா? இல்ல மாமா, நான் வீடியோவை மட்டும்தான் பிரபா கிட்ட காமிச்சேன். அதை வச்சு அவரே பிளான் பண்ணிருக்காரு. இங்க பாருடா, இதை பொறுத்த வரைக்கும் நான் யாரையுமே இதுல சம்மதப்படுத்திக்க விரும்பல. ஏன்னா ஒருவேளை தப்பா போனா அது என்ன மட்டும் பாதிக்கட்டும் தான் நான் மட்டும் இந்த விஷயத்த தனியா பண்ணேன். என்கிட்டயாவது ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. எதுக்கு? இத பண்றதுக்கு கொஞ்சம் மூளையும் கொஞ்சம் பணமும் இருந்தா அதுவே போதும். அதுக்கு தான் உனக்கே தெரியாம உன்கிட்டே போய் சொல்லி 20,000 ரூபாய் வாங்கினேன். அப்புறம் நடராஜ் ஒரு 20,000 ரூபாய் கொடுத்தான். அதுக்கு தான் என்கிட்ட 20,000 ரூபாய் கேட்டீங்களா? நீங்க கொடுக்கல, நீ அத திலீபன் கொடுத்துட்டான். நான் டேய், 60,000 ரூபாய் செலவாச்சு. உடனே ஃபைனான்ஸ்கார மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருவே நீ. ஏன்னா எத்தனை பேர் வந்தாங்க தெரியுமா உனக்கு? அத்தனை பேருக்கும் வண்டி, சாப்பாடு, பெட்ரோல் அது இதுன்னு எவ்வளவு செலவாச்சு. ஆனா இப்போ அந்த டிசி உள்ள போயிட்டான்ல, அத பாரு. எப்படிடா உன்னால இப்படி யோசிக்க முடிஞ்சது? ஒரு கிரிமினல் எப்படி கவுக்கணும்னு யோசிச்சா நீயும் கிரிமினல் மாதிரி திங்க் பண்ணணும்டா. கவிதா, நீ என்கிட்ட வீடியோ காட்டின அந்த நிமிஷம் அவனை சும்மாவே விடக்கூடாதுன்னு முடிவு எடுத்தேன். டிசி அவங்க மாமனார் குடும்பமும் கையில காசு, பணம், செல்வாக்கு, பதவி இருந்தா என்ன வேணாலும் பண்ணலாம் நினைச்சிட்டு இருக்காங்களா? அவனை மாதிரியே குறுக்கா யோசிச்சா என்ன செய்ய முடியும் நான் காட்ட நினைச்சேன், அதை செஞ்சும் காட்டினேன். வணக்கம், நான் தான் ஏசிபி ரத்னம் பேசுறேன். பிரியமானவள் தொடர நீங்க தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். மறக்காம அதை பார்த்துட்டு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப்ங்கிற பட்டனை கண்டிப்பா அழுத்துங்க. உங்க ஒத்துழைப்புக்கு நன்றி.
809757 ஃப்ரெண்ட் நம்பர் 955 9585 நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எல்லாத்தையும் கான்டாக்ட் நான் வந்து 8523 955 ஃப்ரெண்டு சுகித் நேமு, அவன் நம்பர் இருக்கும் 994063